ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. எதிர்வரும் ஆடி அமாவாசை புதன்கிழமை என்று வியதிபாத நாம யோகத்தை பற்றி சொன்னோம். தாய் தந்தை வர்க்கத்தினரின் மேன்மை நிலைக்கு செல்வதற்கு அனைவரும் தவறாமல் தர்ப்பணம் ஆற்ற வேண்டும். நாம் வாழ்க்கையிலே அனுபவிக்கும் எல்லா நன்மைகளும் சுகபோகங்களுக்கு அந்த பித்திருக்களின் ஆசிகள் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது. தர்ப்பணம் அளிக்காத நிலையிலே ஏற்படும் குடும்ப சாபங்களுக்கு தக்க பரிகாரங்களை தேட முயல வேண்டும். அமாவாசை திதி மற்றும் வியதிபாத நாம யோக நாட்களிலே புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகே உள்ள காஞ்சாத் மலை சிவமுருக ஸ்தலத்தில் மட்டுமே கிடைக்கும் மிக மிக அபூர்வமான தர்பை கொண்டு அங்கேயே தர்ப்பணம் செய்து பச்சரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகு, புழுங்கல் அரிசி ஆகியவை கொண்டு 5 விதமான உணவு வகைகளை செய்து படைத்து தானம் செய்வது பெரும் பலனை தரும். இதனால் எப்பேற்பட்ட கடுமையான பகைமை இருந்தால் அதை நிவர்த்திக்கு வழி செய்யும் ஜடாமுனித்தலம் இதுவே. அதாவது காசிக்கும் மூத்த பைரவ ஸ்தலம். இதை பற்றி பெரும் விளக்கங்கள் இருக்கிறது. அமாவாசை திதியிலே வியதிபாத நாமம் வருவதால் காரைக்குடி குன்றக்குடி மார்க்கத்திலே சற்று உள்ளே அமைந்துள்ள பாதரக்குடி சிற்றூரிலே ஆலய தரிசனமும் அங்கே தர்ப்பணம் அளிப்பது அதைவிட ஒரு அபூர்வமான நல்ல பலன் தரும். பழம்பதி நாகராக இறைவன் அருளும் பழமையானது இப்பொழுது சிறியதாக கோவில் இருக்கிறது. பெற்றோர்களுக்கு முறையாக சேவை புரியாத தவறுக்கு இங்கு நீங்கள் செய்யும் தர்ப்பணங்கள் தானங்கள் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மறந்து விடாதீர்கள். மேலும் மீனவர்களுக்கு கடலிலே வாழ்கின்றவர்களை பற்றி கொஞ்சம் பார்த்தால் மிக மிக கடல் நீராடல் அன்று ஆடி மாதத்திலே கண்டிப்பாக எல்லா கடல்களிலும் நீராடலாம். கவனம் தேவை. அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை, சித்ரா பௌர்ணமி இப்படிப்பட்ட நாட்களிலே அதில் மட்டும்தான் நீராட வேண்டும். ஆனால் ராமேஸ்வரத்திற்கு இது எல்லா நாட்களிலும் பொருந்தும். பொதுவாக சாதாரண நாட்களிலே ஆறுகளில் நீராடலாம், ஆனால் கடலில் நீராடக்கூடாது. அப்படி நீராடினால் தேகத்தில் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து நம்மை வாட்டும். மதிப்புக்குரிய மீனவ பெருமக்கள் சமுத்திரராஜ தேவமூர்த்தியின் அருளை பெற்றவர்கள் அப்படி பிறப்பெடுத்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு விதி விலக்கு உண்டு. இதை பற்றி பலமுறை சொல்லியுள்ளோம். ஆடி அமாவாசை நாளில் கடலில் நீராடி ஏழை மீனவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு உரித்தானவற்றை மனமாற பல பேர் சென்று தானம் செய்வதால் தக்க நிரந்தரமான வேலையே இல்லாமல் மிகவும் வேதனைப்பட்டு வருகின்றவர்கள், வேலை போயிட்டு இருந்த வேலையும் போயிட்டு இப்போ இருக்கிற வேலை என்ன ஆகுமோ தெரியல என்று பல 1000 பேர் 1,00,000 பேர் வேதனை ஒரு நிலைமை வருகிறது. அதற்கும் ஒரு நிலைமை வராமல் தடுப்பதற்கும் வந்தவர்களுக்கு தீர்வு பெறுவதற்கும் இந்த 12/8/2026 புதன்கிழமை அமாவாசை திதியிலே செய்து தான தர்மங்கள் செய்து பல பேர் ஒன்றாக செய்வதால் பலன்கள் கோடி கோடியாக பெருகி வரும். எல்லா விதமான விஷயங்களும் நமது புனிதமான மாத இதழாக ஸ்ரீ அகஸ்திய விஜயத்திலே கொடுத்து வருகிறோம். தொடர்புகளுக்கு 9488765604. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளாளா அருணாச்சலா.